Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது பிகாஸ் இது ஒரு கைண்ட் ஆஃப் டே இன் மை லைஃப் ப்ளஸ் குக்கிங் ரெசிபியும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல், அதுவும் ஃபுல் டே ஸ்கூல். ஸோ இன்றைக்கி அவனை எப்படி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணு, என்னென்ன லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணு, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏர்லி மார்னிங்கே நான் 5:30க்கு எழுந்திரிச்சு லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப் டீ குடித்தா தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். ஸோ எனக்காக டீ போட்டுட்டு அதே டைம் பாஸ்மதி ரைஸை சோக் பண்ணி வச்சுட்டு கூடவே எக்ஸையும் பாயில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டீ பிரேக் எடுத்துகிட்டு என்னோடய டீயை என்ஜாய் பண்ண போயிட்டேன். டீ குடித்து முடித்ததும் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் பேக் பண்ண பிளான் பண்ணியிருந்தது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு லன்ச் காம்போ. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா அண்ட் பாயில்ட் எக். இது எல்லாமே என் பையனோட ஃபேவரட் ஐட்டம். அதுலேயுமே பிரியாணினா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுங்கிறதுனால அவன் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், அதுக்காகவே அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸாக பிடிச்ச டிஷ்ஷஸே செய்யலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பொதுவாகவே ஃபர்ஸ்ட் டேனால் எல்லா கிட்ஸுமே கொஞ்சம் டல்லாக மூட் அவுட்டாக தான் ஸ்கூலுக்கு போவாங்க. அதனாலேயே லஞ்ச் பாக்ஸை திறந்து பார்க்கும்போது அவன் ஹாப்பியாகிடணும், நமக்கு பிடிச்சதா இருக்கே அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் அவனோட ஃபேவரட் மெனுவை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். முதல்ல பிரியாணிக்கு தேவையான ஆனியன்ஸை ஸ்லைஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். என்னோடய பிரியாணி ரெசிபி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸில் 2 ஆனியன்ஸை ஸ்லைஸ் பண்ணியிருந்தேன்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வதக்கணும். இடையில 2 க்ரீன் சில்லிஸையுமே நான் சேர்த்துருந்தேன். இந்த சைடு வெங்காயம்லாம் குக் ஆகிட்டு இருக்கும்போதே இன்னொரு சைடு அவனுக்கு நான் ஆனியன் ரைத்தாவை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ் எடுத்துகிட்டு தயிரும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நான் ரைத்தாவை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். கூடவே சிக்கன் 65க்கும் தேவையான சிக்கனை ப்ரீவியஸ் நைட்டே வாஷ் பண்ணி அதையுமே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். நார்மல் ஸ்பைசஸ் தான் யூஸ் பண்ணேன். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ் அண்ட் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே நம்ம ஆனியன்ஸ் நல்லாவே வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா குக்காகி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். எவ்வளோ குவான்டிட்டியில் நான் வெங்காயம் எடுத்தேனோ அதே குவான்டிட்டியில் தக்காளியுமே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகிற வரை வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா அண்டு மல்லி இலை, அது 2யுமே ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட கொஞ்சம் கேர்டுமே நான் சேர்த்துருந்தேன். நான் இந்த பிரியாணி கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தான் செய்கிறேன். அதனாலே லைட்டாக எவ்வளோ ரொம்ப கம்மியான ஒரு சில்லி பவுடர் அப்படி தான் சேர்த்துருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி டர்மரிக்கெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த போன்லெஸ் சிக்கனை ஆட் பண்ணிட்டேன். நான் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, ஸ்கூலில் அவன் சாப்பிடும்போது போன்ஸ் எதுவும் அவனுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துருமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் போன்லெஸ் சிக்கனாக யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய பிரியாணி ரெசிப்பியில் நான் எந்த விதமான கரம் மசாலாவோ பிரியாணி மசாலாவோலாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். 1 and only சில்லி பவுடர், சால்ட் அண்ட் டர்மரிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்படி செய்யும் போதே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எனக்கு பிரியாணி கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் குலைவாகவும் இருக்கணுங்கிறதுக்காக 1 கப் ரைஸ்க்கு நான் 2 cups ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே 1:1.5 ரேஷியோ வச்சா சூப்பரான டெக்ஸ்சர் கிடைக்கும். பட் அவன் ஸ்கூலில் சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக குழஞ்சி இருந்தால் அவன் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவானோன்னு தோணுச்சு. அதனால் வாட்டர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசிலுக்கு குக்கரை வச்சிட்டேன். தென் ஜயானுக்கு மோர்னால் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எப்பயுமே சாப்பிட்டதுக்கப்புறம் நான் அவனுக்கு மோர் போட்டு கொடுப்பேன். அதனால ஸ்கூலுக்குமே நம்ம போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆல்சோ சம்மர் சீசனுங்கிறதுனால கொஞ்சம் பட்டர் மில்க்லாம் குடித்தா ஹைட்ரேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் ஆகும். தென் மேரினேட் பண்ணி இந்த சிக்கனை நான் சைட் பை சைட் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பிரியாணியுமே நான் நினச்ச மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர்லையும் சூப்பராக குக் ஆகி வந்துருந்துச்சு.
தென் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் அவனோட அகெயின் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃப்ரூட்னு பார்த்தா மேங்கோ. ஸோ மேங்கோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணியிருந்த மாதிரியே சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, பாயில்டு எக் எல்லாத்தையுமே நீட்டாக பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்குமே வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் மேங்கோஸ், அப்புறம் வந்து நட்ஸில் வந்து ஆமண்ட் அண்ட் கேஷ்யூஸ் வச்சுருந்தேன். அதோடு சேர்த்து பீனட் சிக்கி, அதாவது கடலை மிட்டாயும் வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சுட்டு அவனை எழுப்ப போயிட்டேன். அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாக்கோஸ் சாப்பிட்டுட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுங்கிறதுனால கொஞ்சம் டல்லாவோ இல்லை மூடவுட்டாவோ தான் இருப்பான்னு நினச்சேன். பட் சர்ப்ரைசிங்லி அவன் ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தான். இன்ஃபேக்ட் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுமே அவன் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து எல்கேஜி விட யூகேஜி ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் ஸ்கூலுக்கு நல்லா ஜாலியாக அல்ஹம்துலில்லாஹ் ஹாப்பியாக கிளம்பி போயிட்டான். அவனை அனுப்பிச்சி வச்சுட்டு நான் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்தப்போ வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய சின்ன பையன் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். சரி, அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்மளோட மீ டைமை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஏன்னா அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி போட்டுட்டு என்னோடய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த நாளோட அமைதியான மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா don't forget to like, subscribe and share this video. Thanks for watching. Assalamu alaikum.